போடுங்க. முதல்ல டோக்கன் வாங்கப்பா. என்ன டோக்கன் வாங்க சொல்றான்? கையில வேற காசு இல்ல. ச்சே. நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க, சேர்ந்து போலாம். புரியுதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நான் சொன்னதை கேளு. வச்சிடாத, நான் சொல்றதை கேளு. வச்சிடாதம்மா, நான் சொல்றேன். என்னவே வச்சிடாதன்னு சொல்றான், என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ பிகர்கிட்ட ஆட்டையை போடுறான்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. உங்க அக்காவுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்கவே இல்ல. ஐயோ ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புமா. சத்தியமா நான் கொடுக்கவே இல்ல. ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன நம்புமா ப்ளீஸ். நான் சொல்றது கேளு, என்ன நம்ப மாட்டியா? என்ன பேச விடு. உங்க அக்கா பேசுறதே நீ சொல்லாத. அவரை டிராமா போடுறாமா, என்ன நம்புமா. அடப்பாவி, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற வேகத்துல பைக்ல இருக்கிற சாவி கூட எடுக்காம போயிட்டான். நான் எப்படிதான் அது நிரூபிக்கிறதுன்னு தெரியல. லெட்டர் கொடுக்கலமா, நம்புமா. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற நீ. என்னம்மா நீ இப்படி பேசுற? நான் சொல்றது கேளு. யார்ப்பா அது பைக்கை கடவாசல்ல நிறுத்திட்டு பேசிட்டு இருக்குது? பைக் எடுத்து அந்த பக்கம் ஓரமா நிறுத்த சொல்லுப்பா. நீ புரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. நான் ஹலோ பிரதர், பைக்கை கொஞ்சம் எடுத்து ஓரமா விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வந்துறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஏன்பா பைக்கை ஓரமா விட சொன்னல? அண்ணே, அவரு போன் பேசிட்டு இருக்காரு. யார்ப்பா அந்த ஆளு? உன் கூட வந்தவர் தானே? என் கூட வந்தவர் தான். ஏன்பா உன் கூட வந்தவர் தானப்பா? நீயாவது எடுத்து ஓரமா விடலாம்ல? எடுத்து ஓரமா விடுப்பா. சரிண்ணே. தம்பி, நீ ஃபிகர் கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு நான் உன் பைக் இன்னைக்கு ஆட்டையை போட்டுறேன். நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலமா. என் பேச்ச கேளுமா, என்ன கொஞ்சம் பேச விடு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். சரி, நீ கேட்க மாட்ட. சரி, நான் உனக்கு சொன்னா புரியாது, நான் அப்புறமா பேசுறேன். நீ வைமா, வை. அண்ணே, இங்க என் பைக்கை நிறுத்தி வச்சிருந்தானே, எங்கண்ணா என் பைக்கு? அட, உன் பைக் தானே. உன் கூட ஒருத்தர் வந்தார்ல, அவரை தான் எடுத்து அந்த பக்கம் விட சொன்னேன். ஐயோ, என் கூட யாருமே வரலண்ணே, நான் மட்டும் தான் வந்தேன். என்னப்பா இப்படி சொல்ற? பக்கத்துல எங்கன்னா பாருப்பா. ஐயோ, என் பைக்கை எவனோ திருடிட்டான் போல இருக்கு. என்னது? உன் பைக்கை திருடிட்டு போயிட்டானா? அண்ணே, அந்த ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஏன்பா, டீ கடிக்கு 1000 பேர் வருவான் போவான், அதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமாப்பா? சீக்கிரம் போய் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணுப்பா. போப்பா. ஐயோ, என் பைக் போச்சு. நீங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க போறீங்களா இல்ல காலேஜ் பொண்ணுங்களை சைட் அடிக்க போறீங்களாடா? சாரி சார். இனிமே காலேஜ் பொண்ணுங்க மேல உங்க கண்ணு பட்டது உங்களை லாடம் கட்டிடுவேன். இல்ல சார். புரியுதா? மாட்டேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பொண்ணுங்களை ஒன் சைடா லவ் பண்ண வேண்டியது, கிடைக்கலன்னா கத்திய காட்டி மிரட்டுறது, இல்லன்னா ஆசிட ஊத்த வேண்டியது. உங்களை மாதிரி ஆளுங்களை தலை கீழே தொங்க விட்டு தோலை உரிக்கணும்டா. சார், வணக்கம் சார். யார் பாட்டி? என்ன விஷயம்? சார், 1 ஹவருக்கு முன்னாடி காந்தி நகர் மெயின் ரோட்ல ஒரு டீ கடையில டீ குடிக்கலான்னு பைக்கை நிறுத்தியிருந்தேன். யாரும் தெரியல, பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னைய சொல்ற? பட்ட பகலும் உன் பைக்கை திருட்டு போயிட்டாங்களா? ஆமா சார். பைக்கை பூட்டி தானே வச்சிருந்த? சாரி சார், போன் வந்த உடனே பேசணுங்கிற அவசரத்துல பூட்ட மறந்துட்டேன். சாவிய பைக்லயே வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பைக்கை கூட போட்டாம போன் பேசிட்டு இருந்தியா? என்ன ஃபிகர் கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தியா? சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். முக்கியமான ஃப்ரெண்டு கிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் ப்ளீஸ் சார், என் பைக் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். யோ, அவன் ராத்திரியில சங்கிலியில பூட்டி வச்ச பைக்கே ஆட்டிய போட்டு போயிடுறாங்க.
நீ பூட்டாம வேற வச்சிருக்க. எவன் தூக்கிட்டு போனானோ நான் எப்படியா போய் கண்டுபிடிக்கிறத? சார் சார் அது புது பைக் சார், வாங்கி 6 மாசம் தான் சார் ஆகுது. இன்னும் டியூ கூட கட்டி முடியல சார். சார் ப்ளீஸ் சார், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரி சரி, நீ பைக் நம்பர், அடையாளம் எல்லாத்தையும் எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சரி, நீ எந்த ஏரியாவுல பைக் காணாம போச்சுன்னு சொன்ன? அது காந்தி நகர் மெயின் ரோடு சார். அப்படியா? ரைட்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சரி சார். சார் எப்படியாவது பைக்கை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கண்டுபிடிக்கிறம்பா. நீயும் உன் பைக்கை எங்கேயாவது பார்த்தேன்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடு. சரிங்க சார். வந்து ஒரே அமுக்கு அமைக்க. ஓகே சார். புரியுதா? சரிங்க சார். போ. சரிங்க சார். நான் சொல்றபடி எழுது. ஆய்வாளர் அவர்களுக்கு ஆ.